ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலுங்கு சமையல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? தோசைக்காய் பார்த்துட்டீங்க இல்லையா? லாஸ்ட் டைம் தோசைக்காய் பருப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து தோசைக்காய் துவையல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் குட்டி பையன், எங்கள் தம்பி பையன் பார்த்துட்டிங்களா? இவனுக்கு வந்து தோசைக்காய் ரொம்ப பிடிக்குமா? இதை வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பா அப்பப்போ. ஸோ வாங்க, இந்த டிஷ்க்கு வந்து குவிக்காக பார்க்கலாம் என்னென்ன வேணும் இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு. தோசைக்காய் வந்து ஒரு 1/2 kg எடுத்துட்டாங்க. தோசைக்காய் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஒரு 1/2 kg தோசைக்காய் எடுத்துகிட்டு ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். கத்திரிக்காய் பார்த்துட்டிங்களா? ஸ்டெம்மு ரொம்ப க்ரீனாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, அப்புறமா பூண்டு ஒரு 3-4 பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் உப்பு, ஜீரகங்க. அவ்வளோதான். இதே தான் இன்க்ரீடியன்ஸு. ஒரு தடவை திருப்பி பார்க்கலாமா? தோசைக்காய் 1/2 kg, 2 கத்திரிக்காய், 50 கிராம் பச்சை மிளகாய், 3 பூண்டு, உப்பு, ஜீரகம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி. அப்புறமா தோசைக்காய் வந்து தோல் இப்படி பண்ணணுங்க. தோல் வந்து எல்லாம் எடுத்துடணும். இப்போது காட்டுற வாங்க. இதுக்கான நம்ம தோசைக்காய் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? சில பேருக்கு புதுசாக இருக்கும் இது வந்து. ஸோ அதனால தான் டீட்டெயில்டாக காய்ச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தோல் பீல் ஆஃப் பண்ணணுங்க. தோல் கூட நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் விட்டுட்டேன் தோல், பார்த்துட்டிங்கல்ல? அங்கங்கே தோல் விட்டுட்டேன். ஸோ அது வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எப்பவுமே எந்த டிஷ்ஷு தோசைக்காய் வச்சுட்டு பண்ணாலும் இப்படியே தோல் அங்கங்கே நான் விட்டுடுவேன். அப்புறம் ஹாஃப் கட் பண்ணிட்டு வேணா. இந்த சீட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பசங்க யாருமே சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் வெளியில். முன்னாடி என்ன நிறைய பேர் சாப்பிட்டே இருப்பாங்க, இது ரொம்ப பிடிக்கும். இந்த சீட்ஸு கூட தனியாக விற்பாங்க. தோசைக்காய் சீட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு தனியாக விற்பாங்க. அதையும் ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் இருக்கும்னு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ பசங்க சாப்பிட்றது இல்லை. அதனால தான் நான் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேங்க. இந்த 1/2 kg தோசைக்காயில் பார்த்துட்டிங்கல்ல எவ்வளோ சீட்ஸ் வந்துச்சுன்னு. அப்புறமா தோசைக்காய் வாங்கும்போது கட்டியாக இருக்கணுங்க. அது எப்படி என்ன, ஒரு பொட்டேட்டோ ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ கட்டியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு தோசைக்காய் வாங்கணும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. ஸோ இப்போ நம்ம அழகாக தோல் எடுத்துகிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, சில தோசைக்காய் வந்து கசப்பாக இருக்கும், ரொம்ப ரேராக கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு தூக்கி போடுங்க. கசப்பாக இல்லாமல் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் தோசைக்காய். ரொம்ப ரேர் தாங்க கசப்பாக இருக்கிறது. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் கசப்பாக இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படி ஃபைனாக பீசஸ் கட் பண்ணுங்க, ரொம்ப ஃபைன் பீசஸ் கட் பண்ணுங்கள். எதுக்குன்னு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரின்னா ரொம்ப ரொம்ப ஃபைனாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக பண்ண முடியுதோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணுங்கள். இது பெருசு தான், எதுக்குன்னா எங்களுக்கு பழகந்தான் இது யூஸ் பண்ணுறது. அதனால தான் பெரிய பீசஸ் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக பண்ணால் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டிங்கல்ல? திருப்பி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே இந்த 4 பீசஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பச்சை மிளகாங்க, சால்ட்டு தண்ணியில் பச்சை மிளகாய் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளிங்க, தக்காளி கூட ஒரு பெரிய பீசஸ் கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது சால்ட்டு தண்ணியில் போடணுங்க கண்டிப்பாக. கத்திரிக்காய் கட் பண்ணி சால்ட் தண்ணியில் வச்சுருக்கேன். அப்புறமா எல்லாமே ரெடி ஆச்சு, வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்க்ரீடியன்ஸு கம்மியாக தானே இன்க்ரீடியன்ஸு. ஸோ நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே அதில் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா கத்திரிக்காய் போடணும். இப்போ ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்க அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், உப்பு போட்டுட்டேன். போட்டு அப்புறமா இந்த கத்திரிக்காய் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எவ்வளோ நேரம் ப்ராசஸ்ன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ ஃப்ளேமில் வேண்டாம். எதுக்குன்னா தக்காளி ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தாராளமாக மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நடுவில் இப்படி மூடி எடுத்துகிட்டு வதக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் இப்படி ஆனால் இவ்வளோ சாஃப்டாகுங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாமே சாஃப்டாகிடும். நம்ம உப்பு போடுறதுனால பார்த்துட்டிங்கல்ல எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. அப்புறமா மஞ்சள் தூள் போட்டுட்டேன். மஞ்சள் தூள், ஜீரகம் வந்து இதில் நம்ம வதக்கிட்டு இல்லையா, ஸோ இந்த டொமேட்டோவோட சேர்த்து அவ்வளோ அருமையாக ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு தான் ஜீரகம் இப்போ தான் இந்த டைமில் தான் போடுவாங்க. அப்புறமா வந்து புளி, இது கொஞ்சம் அதிகமாகிடும்னு நினைக்கிறேன், அதனால தான் பக்கத்தில் எடுத்து வச்சேன். புளி போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த சூடுக்கே புளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும்.
அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த சூடுல தான் போடணும் புளி. போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுடலாம். ஆற விட்ட அப்புறமா என்ன பண்ணலாமோ நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு பக்கத்தில் தோசைக்காய் பீசஸ் எல்லாம் எடுத்து இல்லையங்க, அதில் ஹாஃப் தோசைக்காய் வந்து இதில் போடுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஹாஃப் பீசஸ் பக்கத்தில் வச்சுட்டு ஹாஃப் பீசஸ் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் 3 பூண்டு போடுங்க. 3 இல்லைன்னா 4 பூண்டு கூட நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து அந்த பீசஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இதெல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நைஸாக அரைக்க போகிறோம் இப்போ. வாங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பார்த்துட்டிங்கல்ல எவ்வளோ ஜூஸியாக வருது இல்லை? ஸோ நம்ம இந்த தோசைக்காய் பீசஸ் போடுறதுனால அவ்வளோ ஜூஸியாக வருது. சில பேர் வந்து இந்த தோசைக்காய் போடாமல் கிரவுண்ட் நட்டு போடுவாங்க. அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பீசஸ் எல்லாமே வந்து ஒரு பவுலில் வச்சுட்டேன். அப்புறமா இப்போ அரைச்சிட்டோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பீசஸோட சேர்த்து. பார்த்துட்டிங்கல்ல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம காஞ்ச மிளகா தாளிச்சு கொட்டுறதுக்கு என்னென்ன வேணும், மெயினாக இன்க்ரீடியன்ஸு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறங்க கடாயில். அப்புறமா வந்து ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போடணும். அப்புறமா இந்த உளுந்து பருப்பு, கடல் பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க, அது உங்கள் இஷ்டம். போட்டால் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு, அதனால தான் நாங்கள் எப்போவுமே போடுவோம். ஸோ எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆயிலில் போட்டோம். ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க போதும். எப்போ தோசைக்காய் பண்ணாலும் ஆயில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படியே தாளித்து கொட்டலாம், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம தோசைக்காய் துவையல் ரெடி ஆச்சு. ஸோ ரைஸோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா வந்து தோசை கூட சாப்பிட்லாம். சில பேர் வந்து சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ என்ன கேட்குறீங்களா? ஸோ இதே தோசைக்காய் வச்சுட்டு நம்ம வேறே மாதிரி துவையல் பண்ணுவோம். அதையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து சவு வாழைத்தண்டு கிடைக்காது, ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த வெஜிடபிள் எல்லாம் யூஸ் பண்ணுறது. நீங்களும் இந்த தோசைக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.